வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். உங்களுடன் இணைந்திருக்கும் நான் சுகந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சி இரணைத்தீவு மக்கள் யாழ்ப்பாணம் மன்னார் பிரதான வீதியை மறித்து போராட்டம். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஆரம்பித்த நாடளாவிய ரீதியிலான பணி பகிஷ்கரிப்பு இன்றும் தொடர்கிறது. நாட்டின் கடல் எல்லையை மீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 17 இந்திய மீனவர்கள் கைது. ஏறாவூர் இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கின் சந்தேக நபர்கள் 6 பேரின் விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிப்பு. லண்டனில் தொடர்மாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்திற்கு பின்னர் ஏனைய கட்டடங்களை ஆய்வு செய்யும் பணிகள் ஆரம்பிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். கிளிநொச்சி இரணைத்தீவு மக்கள் இன்று காலை முதல் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். தமது பூர்வீக காணியில் மூழ்குடியேற்றுமாறு கோரி கடந்த 54 நாட்களாக இரணைத்தீவு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று காலை முதல் யாழ்ப்பாணம் மன்னார் பிரதான வீதியை மறித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த பகுதிக்கு வருகை தந்த போலீசார் மக்களுடன் கலந்துரையாடியதை அடுத்து வீதியின் ஒரு பகுதியில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். பூநகரி பிரதேச செயலாளர் குறித்த பகுதிக்கு வருகை தரும் வரை தமது ஆர்ப்பாட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் மக்கள் தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற பகுதிக்கு வருகை தந்த பூநகரி பிரதேச செயலாளர் எதிர்வரும் புதன்கிழமை பாதுகாப்பு அமைச்சில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் எட்டப்படும் தீர்மானம் குறித்து அறிவிப்பதாக உறுதியளித்துள்ளார். இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் கலைந்து சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் தமது சொந்த நிலத்தில் குடியமர்த்துமாறு கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் ஆர்ப்பாட்டம் தொடர்கிறது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஆரம்பித்த நாடளாவிய ரீதியிலான பணி பகிஷ்கரிப்பு இன்றும் 2வது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சுகாதார அமைச்சிற்குள் பலவந்தமாக நுழைய முற்பட்ட மாணவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை கண்டித்து நேற்று காலை 8 மணி முதல் பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. 5 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி பகிஷ்கரிப்பு இடம்பெறுவதாக சங்கத்தின் உறுப்பினர் டாக்டர் நலிந்த ஹேரத் தெரிவித்தார். எவ்வாறாயினும் தீவிர சிகிச்சை பிரிவுகள் வழமை போன்று இயங்குவதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை பணி பகிஷ்கரிப்பை எதிர்கொண்டு வைத்தியசாலை பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக சுகாதார அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். நேற்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற பணி பகிஷ்கரிப்பினால் நோயாளர்கள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். தூர இடங்களிலிருந்து சிகிச்சைகளுக்காக வந்த நோயாளர்கள் வைத்தியர்கள் இன்மையால் மீண்டும் திரும்பிச் சென்றதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். வேண்டிய மருந்தெல்லாம் தந்தாங்க. அந்த வகையில் பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். நாங்கள் நோயாளிகள் நம்பி வந்திருக்கோம், தூரத்துலேருந்து வந்திருக்கோம், சும்மா போகலை. ஆனால் அந்த பாருங்கள் இதுக்குள்ள மருந்தெல்லாம் எங்களுக்கு அவங்க தந்தாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் செக் பண்ணுறது இல்லாட்டாலும் அவங்க நோயாளியை பார்க்காட்டாலும் அவங்க புத்தகங்களை வாங்கி தர வேண்டிய மருந்து குளிசாதி இதெல்லாம் தந்தாங்க. அதுக்கு நாங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லத்தான். டாக்டர் மாத்திரம்தான் இல்லை, அவர் இல்லாத குறைக்கு டாக்டர்மார்கள் இல்லை. இருக்கிற 1-2 டாக்டர் எங்களை புத்தகங்களை வாங்கி தர வேண்டிய மாத்திரைகளை குளிசாதி இதெல்லாம். நாட்டின் கடல் எல்லையை மீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 17 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நாகர்கோவில் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை யாழ்ப்பாணம் கடல் தொழில் திணைக்களத்திடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் குறிப்பிட்டார். இதேவேளை நேற்று முன்தினம் இரவு நெடுந்தீவு கடற்பரப்பில் 5 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் பஸ் கட்டணங்கள் சாதாரண பஸ் கட்டணங்களை விட 2.5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் 1ஆம் திகதி முதல் இந்த கட்டணங்கள் நடைமுறைக்கு வரவுள்ளதாக அமைச்சின் செயலாளர் நிகால் சோமவீர தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் அதிவேக நெடுஞ்சாலையில் மாத்தறை மகரகம இடையேயான பயண கட்டணமான 500 ரூபா 30 ரூபாவால் அதிகரிக்கப்படவுள்ளது. காலி மகரகம இடையேயான பஸ் கட்டணத்திலும் மாற்றம் ஏற்படவுள்ளது. 20 ரூபாவால் அதிகரிக்கப்படும் கட்டண மாற்றத்திற்கு ஏற்ப புதிய கட்டணம் 410 ரூபாவாக மாற்றமடையும். இதேவேளை கடவத்தை மாத்தறை வரையான பஸ் பயணங்களுக்கான கட்டணம் 30 ரூபாவால் அதிகரிக்கப்படவுள்ளதுடன் புதிய பயண கட்டணம் 540 ரூபாவாக மாற்றமடையவுள்ளது. கடவத்தை காலி வரையான பயண கட்டணம் 20 ரூபாவால் அதிகரிக்கப்படவுள்ளதுடன் புதிய கட்டணம் 440 ரூபாவாக மாற்றப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்றம் இன்று மீண்டும் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் கூடியது. இன்றும் பல்வேறு பிரேரணைகள் மீதான விவாதங்கள் இடம்பெறவுள்ளன. இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ளும் பொருட்டு தற்போது நாம் அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகுவுடன் இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் ரவிரகு. வணக்கம். இன்றைய பாராளுமன்ற சபை நடவடிக்கை காலை 10:30 மணியளவில் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது முதலாவதாக வாய்மூல வினாக்களுக்கான விடை அளிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து நிலையற் கட்டளை 23/2 அமைய விசேட கேள்வி எழுப்புவதற்கான சந்தர்ப்பம் பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இதன்போது வடக்கு மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைய சபை நேரத்தின் போது கேள்விகளை எழுப்பியிருந்தார். குறிப்பாக இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களினாலும் உள்ளூரில் தடை செய்யப்பட்ட மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களாலும் ஏனைய மீனவர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவதாகவும் அவர்களுடைய மீன் வளங்கள் சூறையாடப்படுவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா இன்றைய சபை நடவடிக்கையின் போது குறிப்பிட்டிருந்தார். சப்ரா நிதி நிறுவனம் தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா நேற்று பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். கடந்த 25-30 வருடங்களுக்கு முதல் தென்னிலங்கையில் எவ்வாறு சக்விதி என்ற ஒரு மோசடி நிதி நிறுவனம் இருந்ததோ அவ்வாறான ஒரு மோசடி நிதி நிறுவனமாக சப்ரா நிதி நிறுவனம் அங்கு இயங்கியது. அந்த நிறுவனமும் இவ்வாறான மோசடிகளில் ஈடுபட்ட பொழுது ஒரு ஆயுத இயக்கத்தின் துணையோடு அந்த மக்களை அடக்கியிருந்தார்கள். ஆனால் இன்று வரை அது புதிதாக இருக்கின்றது. அப்படினால் அதையும் தாங்கள் ஆராய்ந்து பார்த்து அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். சப்ரா நிதி நிறுவனத்தினுடைய கடந்த கால செயல்பாடுகள் சம்பந்தமாகவும் ஆராயப்பட்டு அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏறாவூர் இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கின் சந்தேக நபர்கள் 6 பேரின் விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவத்தின் சந்தேக நபர்கள் 6 பேரும் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தின் மேலதிக நீதவான் MIM ரிஸ்வி முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனையடுத்து சந்தேக நபர்களை எதிர்வரும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஏறாவூர் முகாந்திரம் வீதியில் உள்ள வீடொன்றினுள் 56 வயதான தாயொருவரும் 32 வயதான அவரது மகளும் கடந்த செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் நகரில் தந்தையொருவர் மகனை அடித்து கொலை செய்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இன்று அதிகாலை 3 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். வாய் தர்க்கம் வலுப்பெற்றதை அடுத்து குறித்த தந்தை கிரிக்கெட் மட்டையால் மகனை தாக்கியுள்ளார். இதன்போது மயக்கமடைந்த இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் 24 வயதான இளைஞனே கொல்லப்பட்டுள்ளார். 54 வயதான தந்தை கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். மீள குடியமர்த்தப்பட்ட போதிலும் இதுவரை நிரந்தர வீடுகளின்மையால் தவிக்கும் இருதயபுர மக்கள் தொடர்பில் இன்றைய புரோவின்சியல் ஃபர்ஸ்ட் ஆராய்கிறது. திருகோணமலை மாவட்டம் மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மணற்சேனை இருதயபுர கிராமம் மீள்குடியமர்ந்த மக்களை தென்னகத்தை கொண்டு நிற்கின்றது.
அசாதாரண சூழ்நிலை காரணமாக தமது சொந்த இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து மீண்டும் மீள்குடியமர்த்தப்பட்ட போதிலும் நிரந்தர வீட்டு வசதிகள் இன்னும் இந்த மக்களை சென்றடையவில்லை. இக்கிராமத்தில் சுமார் 125க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். 2003 வெளியேறி மீண்டும் 2013ஆம் ஆண்டு மீளக்குடியமர்த்தப்பட்டு பல வருடங்கள் கடந்த போதிலும் அடிப்படை வசதிகள் இன்னும் செய்து தரப்படாமை மிகுந்த வேதனை அளிப்பதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். எலெக்ஷன் கேட்க வீடு வீட வருவாங்க, உதவி செய்யறேன்னு சொல்லி பிறகு ஒன்று உதவியும் செய்ய மாட்டாங்க. சமுத்தி முத்திர கூட இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. இது 5 வருஷமா போகுது. களி இவ்வளவு காலமே இந்த உதவியும் அரசாங்கத்தால கிடைக்கல. எங்களுக்கு வயசு போன காலத்துல ஒரு நிரந்தரமான ஒரு வீடு வாசல் வேணும். எங்களுக்கு அரசாங்கத்தால எங்களுக்கு உதவி செய்யணும்.